ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஈஸியாக குயிக்காக ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு சுக்கா எப்படி ரெடி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கோம். அதுபோல் வந்துட்டு நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே போட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ப்ளஸ் வந்து பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு. ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஆயில் வந்துட்டு காஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்துட்டு இப்போ உங்கள் ஃப்ளேம் பார்த்தா தெரியும், நான் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ இது சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா வரமிளகா எதுக்கு போடுறோம் அப்படின்னா, சுக்கானாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா யூஸே பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்துட்டு வரமிளகா தான் போடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரேஷியோ. ஸோ அதனால் நான் வரமிளகா போட்டிருக்கேன். அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயமும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாரும் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் அதில் போடுறோம். நிறைய பேருக்கு வந்து சுக்காவில் வந்துட்டு தக்காளி போட்டால் பிடிக்காது. ஆனால் பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி கடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த டொமேட்டோ ஆட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பீஸ் டொமேட்டோ எடுத்து தக்காளி எடுத்து நான் வெட்டி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மட்டனை மட்டும் குக்கரில் பாயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ அதை எடுத்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு சுக்கா பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சோம்பு பவுடர், சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கு முன்னாடி வந்து சோம்பு பவுட்ரு போட்டோம். எனக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் பட் எனக்கு அப்படியே மாறி மாறி வருது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மல்டிபிளான பீப்புள்ஸ் இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபாளிஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழ்காரங்க இருக்காங்க, ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்ககிட்டலாம் பேசி எனக்கு இப்படி வந்துடுது. வேறு ஒன்றும் கிடையாது, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ நான் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கோம், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கோம், அவ்வளோதான். கொஞ்சமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ இதில் கொஞ்சம் வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்க மட்டன் ஸ்டாக் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இது ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மட்டனை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குக் பண்ண ஆல்ரெடி குக்கரில் வந்துட்டு குக் பண்ண மட்டனை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் வரும்போது இதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்துட்டு சுக்கா ரெடி ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம சுக்காங்கிறதுனால தான் நம்ம இதை பண்ணுறோம். இதே கிரேவின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கோகோனட் பேஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டும் முந்திரியும் கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா மட்டன் கறி கூட ரெடி பண்ணிடலாம் இதுலேயே. ஸோ இப்போ நம்ம சுக்கா அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அதையே கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம வேக வச்ச மட்டனை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதில் போட்டாச்சு. மசாலா ஆல்ரெடி நமக்கு ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இது டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக இது வந்து டைரெக்டாக குக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து சுக்கா ரெடி பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறதோட எக்ஸலண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தான் அந்த மசாலா ஃபுல்லுமே வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மட்டனில் வந்து ஜூஸியாக இருக்கும், நல்லா இறங்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அந்த மூடி வந்து சின்ன மூடியாக இருக்குது, ஆனால் பட்டு அது உள்ளே போய் இதாகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். ஆனால் பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லுமே வந்துட்டு குக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஆயில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபினிஷிங் பொசிஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆசையை ட்ரை பண்ணிவிட்டு சுக்கா வந்துட்டு ரெடி பண்ணணும்னு நினச்ச டிஷ் வந்துட்டு இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ இன்னொரு 2 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி, ஸோ வீட்டில் நம்ம வேறு ஏதாவது பிரியாணிக்கு சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் நான் பெப்பர் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மேலே பிளாக் பெப்பர் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்னிஷ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. பாய்.